குருஜி பாமரன் சேஷாதிரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. புதிதாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல் சங்கர். கிட்டத்தட்ட 20,000 குழந்தைகளுக்கு மேல் பேர் அமைத்துள்ளோம். ஏராளமான காணொளிகளை இதற்கு முன்பு வலைத்தளங்களில் கொடுத்துள்ளோம். ஏற்கனவே எங்களை பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கண்டிப்பாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். சுவாரஸ்யமான ஜூலை மாதம் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது பிரித்து மேய்வதற்கு தயாராக இருக்கிறோம். துளாராசி எவ்வாறு இந்த ஜூலை மாதத்தில் தூள் கலப்ப போகிறது அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக பார்ப்போம். துளாராசியை பொறுத்தவரை ராசிக்கு ராசியாதிபதி சுக்கிரன் முதல்ல 10ஆம் இடம், பிறகு அவரே 11ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ நினைத்தது நாம் நினைத்தபடி நடக்கும். ஏன்னா இந்த 11ஆம் வீட்டில் சுக்கிரனுக்கு வர்க்கோத்தமம் மற்றும் புஷ்கர் நவாம்சம் என்ற 2 உயர்நிலை ஏற்படுகிறது. இப்போ லாபஸ்தானத்தில் ராசியாதிபதி நிகரற்ற லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். லாபாதிபதி ஜீவனத்தில், அப்போ சூரியன் 10ஆம் வீட்டில், 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உச்ச குருவிற்கு ஹம்ச யோகம் என்ற பெயர். 10ஆம் வீட்டில் சூரியனுக்கு திக்பலம் பெறுகிறது. குரு சூரியனின் சேர்க்கைக்கு பெயர் சிவராஜ யோகம். அப்போ 10, 11, 9ஆம் வீட்டில் புதன் ஆட்சி. அவர் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து வக்கரம் அடைத்து திரும்பவும் 9ஆம் வீட்டில் அவருக்கும் புஷ்கர் நவாம்சம் வர்க்கோத்தமம் என்ற 2 உயர்நிலைகள் ஏற்படுகிறது. இது எல்லாமே லாபம், தொழில், உத்தியோகம், ஜீவனம், பாக்கியம், அரசாங்கம், நிதி, இதெல்லாம் நாம் இதுவரைக்கும் நாம் எங்கெல்லாம் தூக்கி போடப்பட்டோமோ அங்கெல்லாம் நாம் தூக்கி மேலே நிறுத்தப்பட வைக்கப்படுவோம். நம்மை தூக்கி மேலே வைப்பார்கள், அலங்கு பார்ப்பார்கள், அலங்கரிப்பார்கள். இது மெயினாக நாம் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தால் 6ஆம் இடத்தில் சேட்டன் உபஜயஸ்தானத்தில், 6க்குரியவன் 10, அதாவது ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில். புதிதாக ஒரு ஒர்க்குக்காக காத்திருக்கிறேன், பண்ணின ஒர்க்குக்கு ஒரு அங்கீகாரத்துக்காக காத்திருக்கிறேன், இன்க்ரிமெண்ட் வரணும், ப்ரமோஷன் வரணும், என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆஃபீஸ் வரணும், நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இருக்கக்கூடாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனக்கு வேணும், வெளியூருக்கு போனாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும், இதன் மூலம் பாக்கியம் கிடைக்கணும், தொழிலில் அங்கீகாரம் கிடைக்கணும், லாபம் கிடைக்கணும், வாய்ப்புகள் வரணும், நினைத்த காரியங்கள் நடக்கணும். இதெல்லாம் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இதனுடைய அமைப்பு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்கு, பக்கத்து ஆஃபீஸுக்கு, பக்கத்து கடைக்கு போன வாடிக்கையாளர்கள் கூட அங்கே பார்க்கிங் இல்லை பிரதர், இங்கே தான் பார்க்கிங் இருக்குது வாங்கன்னு சொல்லி ஏராளமான புது வாடிக்கையாளர்களை, புது கஸ்டமர்ஸை உங்கள் பக்கம் ஈர்த்து, இது லக்கில் பண்ணினதில்லை, ஹார்ட் ஒர்க்லேயும் எனர்ஜியிலையும் ஸ்மார்ட்னஸ்லையும் புத்திசாலித்தனத்திலும் ஒரு ட்ரெண்டாக, ஒரு ஸ்டைலாக, ஒரு வைரலாக, ஒரு ஹாட்ஸ்பாட்டாக, இதைத்தான் இப்பொழுது ஒரு நோவல் கான்செப்டாக செய்யப்பட்ட விஷயம், ப்ராடக்ட் கான்செப்ட் என்று சொல்லி பல பேரை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள். ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயம், லாபம், தொழில், அங்கீகாரம், இதில் எல்லாம் 100க்கு 200 தூள் கலப்புவார்கள். எங்கே கவனமாக இருக்கணும்? 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், அங்கே செவ்வாயுடைய பார்வை வந்தாலும் அதே இடத்துக்கு குருவின் பார்வையும் வருகிறது. அப்போது வார்த்தைகள் சில நேரத்தில் கொஞ்சம் உஷ்ணமாக வந்தாலும், காரமாக வந்தாலும் ஒரு கட்டுக்குள் வந்துவிடும். அதில் இவங்களுக்கு பெருசாக மைனஸ் பாயிண்ட் ஏற்படாது.
7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டுக்கு வருகிறது. 8ஆம் வீட்டில் செவ்வாய் டென்ஷன் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இந்த செவ்வாய்க்கு சனியின் பார்வை வேறு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு 16ஆவது நட்சத்திரம் 8ஆம் வீட்டில் தான் வந்து விழுகும். அந்த நட்சத்திரத்தை செவ்வாய் கிராஸ் பண்ணக்கூடிய நாட்கள் வரைக்கும் நமக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள், குறிப்பா செவ்வாயோடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம், இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். செவ்வாயை சனி பார்க்கிறார். நமக்கு கடன் கொடுத்தவர்கள் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட போய் நம்மளை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லலாம். நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட போய் நம்மளை பற்றி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லலாம். நம்மளுடைய குழந்தைகள் சில நேரத்தில் நம்மளுடைய பிரதர் சிஸ்டர்ஸ்கிட்ட போய் கூட ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லலாம். இந்த 3ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்மை பாதிக்கும். பாதிக்காத அளவுக்கு புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ளணும். அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கெஸ் பண்ணினா நீங்கள் முதல்லையே உங்களுக்குள்ளர பேசி சமரசமான ஒரு தீர்வுக்கு வந்து விடுவது புத்திசாலித்தனம். துலாத்தை பொறுத்தவரை 3ஆம் இடம்ங்கிறது இஎன்டி, இயர், நோஸ், த்ரோட். இந்த 3ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வையும் செவ்வாயோடைய பார்வையும் ஒன்றாக வருவதனால் குறிப்பாக வயதில் மூத்த நபர்கள், இந்த இஎன்டி தொந்தரவு, த்ரோட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். துளாராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காரகத்துவ அடிப்படையிலும் கணவனை குறிகாட்டக்கூடிய விஷயமும் செவ்வாய் தான். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகள் உங்களை பற்றி ஏதாவது உங்களுடைய ஹஸ்பண்ட்கிட்ட போய் சொல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. கொஞ்சம் இந்த விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போரும். உங்களுடைய கணவன் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் நீங்கள் டென்ஷன் ஆகாமல், பர்ஸ்ட் ஆகாமல், பிளாஸ்ட் ஆகாமல், அந்த நேரத்தில் அவர் பேச நீங்கள் பேச, அவர் பேச நீங்கள் பேச, அது ஒரு தேவையில்லாத டென்ஷனாக டெவலப் ஆகும். கொஞ்ச நேரம் அவரை பேச விட்டுருங்க. அவர் உங்களை திட்டினா கூட, திட்டு வாங்கினா ஏதோ ஒரு இடத்துல சாபம் தீருமோ தோஷம் தீரும்னோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வண்டி ஓடுனா ஓடட்டும். அப்புறம் தனியாக பேசும் பொழுது, இல்லை சார், இல்லைங்க, நீங்கள் கொஞ்சம் கூடுதல் டென்ஷன் ஆகிவிட்டீர்கள், அவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டாம், யதார்த்தமாக பயணிக்கலாம் அப்படின்னு அப்புறம் பக்குவமாக பேசி சமாதானப்படுத்தி கொள்வது. குழந்தைகள் கண்டிப்பாக நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் அந்த ஆன்சரை உங்களுக்கு வாய்ப்பு வரும் பொழுது நீங்கள் சொன்னால் போரும். நீங்கள் அவசரப்பட்டு அந்த ஆன்சரை வெளியே கொண்டு வரணுங்கிறது தேவையில்லை. இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது துலாத்தை பொறுத்தவரை சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு, வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலம் கவச்சம் போல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இதில் மைனஸ் பாயிண்ட்டுன்னு எடுத்தோம்னா மைனஸ் ஒரு 10% கூட வராது. ஆனால் புதன் ஆட்சி, சுக்கிரன் 10, 11, சிவராஜ யோகம், சூரியனுக்கு திக்பலம் எல்லாம் +90%. 5ஆம் இடம் நாம் மயங்கக்கூடிய இடம். இந்த ராகுவை சுக்கிரன் பார்க்கிறார். சுக்கிரன் ராகுவை தூண்டுவார், ராகு சுக்கிரனை தூண்டுவார். புது பாய் ஃப்ரெண்டு, புது கேர்ள் ஃப்ரெண்டு, திருமணம் ஆகாத நபர்களுக்கு, ஆன நபர்களுக்கெல்லாம் ஏற்படும். நிறைய நண்பா நண்பி எல்லாம் வருவாங்க. தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பயணித்தால் அதுவே போதுமானது. பிரமாதமாக வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் வரும். அதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், ஜூலை மாதம் 5ஆம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கிரன் சிம்மராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். மேலும் ஜூலை மாதத்தில் 17ஆம் தேதி ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் சூரியன் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதை தவிர ராகு சுக்கிரன் பார்வை, சுக்கிரன் கேது சேர்க்கை, சனி செவ்வாய் பார்வை, தனுராசி மண்டலத்துக்கு செவ்வாயின் 8வது பார்வையும் சாட்டனுடைய 10வது பார்வையும் ஒன்றாக விட இருக்கிறது. இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு பொதுவாகவே தேய்பிறை, வளர்பிறை, அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்களில்
பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு கவச்சமாக நம்மை பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சார், நீங்க இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லுங்களேன் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அடுத்து ஆடி மாதம் என்ன செய்ய போகிறது, சாட்டன் வக்ர நிலை அடைய போகிறது, இதன் பலன்களை எல்லாம் மேலும் இதை போல் விஸ்தாரமாக 12 ராசிகளுக்கும் சூடாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பிரித்து மேய்வதற்கு நாங்கள் தயார். இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பக்தி இன்ஃபினிட்டி நிறுவனத்தாருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.